ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை பல தேவ மனிதர்கள் பல கோணங்களிலே பேசியிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகள் திருச்சபைக்கு போகிறார்கள். 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இன்னும் வெற்றி இல்லை. ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். பாவத்திலே, அசுத்தத்திலே, மூட நம்பிக்கையிலே, ஏதோ ஒரு காரியத்துல அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒன்று என்னவென்றால், வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வெற்றி என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, அது இதயத்தின் ஆழத்தில் இருக்கும்போது மட்டுமே. அதை குறித்த ஒரு தரிசனம், அதை குறித்த ஒரு சிந்தை, அதை குறித்த வெளிப்பாடு. இன்றைக்கு தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டால் வெற்றி உள்ள வாழ்க்கை மிக லகுவானது. இன்னைக்கு தேவன் யார் என்பதை சரியா புரிந்து கொள்ளாத மக்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள். அவர் யார்? சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, எல்லாவற்றையும் ஆளுகிறவர், அரசாட்சி பண்ணுகிறவர். God is real. அவர் அதாவது உண்மை உள்ளவர். இந்த ரியல் சொல்லும் போது அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அந்த ரியாலிட்டியே இல்லை. ஜபங்களிலே ரியாலிட்டி இல்லை, அவருடைய செய்தியில ரியாலிட்டி இல்லை, ஆனார் நடத்தும் போது கூட ஒரு ரியாலிட்டி இல்லை. ஏதோ ஒரு வித்தியாசமான இல்லை. அன்பானவர்களே, உங்கள் ஜபங்கள் ரியலா இருக்கட்டும், உங்கள் ஆனார் ரியலா இருக்கட்டும், உங்களுடைய பாடல்கள் ரியலா இருக்கட்டும். இது மேடைக்காகவோ நயவசனிப்புக்காகவோ வார்த்தையின் அலங்காரங்களுக்காக அல்ல. ரியல். நீங்கள் ஆண்டோடு பேசும்போது ரியலா பேசுங்க. ஆராதிக்கும் போது பி ரியல். எல்லாமே இன்னைக்கு அதிகமான ஒரு போலியான ஆராதனை, ஒரு போலியான ஜபங்கள், சம்பந்தமே இல்லாத ஜபங்கள். சில ஜபங்களை பார்க்கிறேன். அதிகமாக as a pastor அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிரிப்பு வருகிறது. அப்படியானால் படைத்தவருக்கு எப்படி இருக்கும்? இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளையே, அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை தேவை என்னவென்றால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம். என்னுடைய தலைப்புகளை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். நம்பர் 1, the possibility of a victorious life. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது சாத்தியமா? சாத்தியமே. இரண்டாவது, the promise of the victorious life. அது வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள். மூன்றாவதாக, the principle of the victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற கோட்பாடுகள், வழிமுறைகள், நெறிமுறைகள். நான்காவதாக, the secret of the victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்கள் என்ன? ஐந்தாவது குறிப்பாக, அன்பானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற what God request. இப்படி சொன்னாங்க புரியும். the request of God. தேவனுடைய அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு what is necessary, request of the victorious life. ஆறாவது குறிப்பாக, the choice of the victorious life. அது உங்கள் தெரிந்து கொள்ளுதல். இப்படி வேண்டுமா வாழலாம், விரும்பினால் விரும்பாவிட்டாலும் இவங்க சொந்த விருப்பம். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் God wants to have a victorious life. இதை நான் பல பகுதிகளாக பிரித்து பேசுகிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு மேற்கொள்ளும் ஒரு வாழ்க்கை தேவை. நாம் வசிக்கிற உலகம் பாடுகள் உள்ள உலகம், போராட்டமான உலகம். எங்கும் பாவம், இதிலும் பாவம். எங்கும் எல்லா இடத்திலேயுமே திருச்சபைக்குள்ளே பாவம் இருக்கிறது, திருச்சபைக்குள்ளே அசுத்தம் இருக்கிறது, திருச்சபைக்குள்ளே இன்றைக்கு உலக வழிபாடுகள் இருக்கிறது, திருச்சபைக்குள்ளே இன்றைக்கு பல பல கருத்துக்கள் இருக்கிறது. கொடுமை என்னவென்றால், இந்த நாட்களிலே இந்த பொங்கல் பண்டிகையிலே அநேக கிறிஸ்துவ ஆலயங்களிலே பொங்கல் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவ போதகர்கள் கூட பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். இது எந்த விதத்தில் ஏற்படுது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியானால் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே உலகம் இருக்கிறது. உலகத்தின் பாரம்பரியம், உலகத்தின் பழக்க வழக்கங்கள், உலகத்தின் சம்பிரதாயங்கள், அது தவறா சரியா என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில உலக பிரகாரமான பல சபைகளிலே கூட இது செய்கிறார்கள். அதாவது அந்த போதகர்கள் கூட அன்றைக்கு
அதை போலவே உடை அணிந்து உங்களுக்கு புரிவு நினைக்கிறேன் அன்பானவர்களே. அப்படி என்றால் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்துத்தான் வாழ்கிறோம். வேதம் சொல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படியானால் அதாவது ஊருடன் ஒத்துவாள் என்ற பழமொழியை நாம் இணைத்துக் கொள்ளுகிறோம். இல்லை, பவுலுடையான் சொல்கிற வார்த்தை தவறாய் பயன்படுத்துகிறோம். நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அதெல்லாம் என்னுடைய கருத்து. அந்த கருத்து வித்தியாசமானது. பலவீனரை தாங்குங்கள், அதாவது அன்பாவளை இல்லாதவருடைய அழிவோடு அழுங்கள், சீக்கிரோடு சிரியுங்கள். அதுதான் கருப்பொருள். எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆனால் இன்றைக்கு திருச்சபையில நான் சொன்னது போல அதிகமான உலக பாரம்பரியங்கள், உலக பழக்க வழக்கங்கள், இது தேவன் விரும்பாத ஒன்று. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அனைவருடைய வாழ்க்கையில ஊழியர் வாழ்க்கையில கூட ஏராளமான தோல்விகள். அரங்கத்தில் தோல்வி, அந்தரங்கத்தில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, திருச்சபையிலே தோல்வி, ஊழியத்திலே தோல்வி, உறவுகளிலே தோல்வி. இதைத்தான் மல்கியாவில் வாசிக்கிறோம். மல்கியா அந்த அதிகாரம் முழுக்க ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் கொடுப்பதிலே தோல்வி, வார்த்தையிலே தோல்வி, விசுவாசத்திலே தோல்வி, மனித அர்ப்பணத்திலே தோல்வி, தேவனுடைய அரசாட்சியிலே தோல்வி. அந்த அதிகாரம் முழுக்க மல்கியாவிலே தோல்வி தோல்வி தோல்வி. 23 தோல்விகளை நீங்கள் மல்கியாவிலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கடைசியாக 4ஆம் அதிகாரத்தில் ஆனாலும் ஒரு வார்த்தை ஆவியார் பயன்படுத்துகிறார். உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் ஆனாலும் நீ உண்மையாக ரிட்டர்ன், ரிப்பன்ட், ரெக்கன்சைல், நீ மனம் திரும்பும் போது, திரும்ப உண்மையா மனஸ்தாப்படும் போது, ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது உன் வாழ்க்கையில God will restore, எல்லாவற்றையும் புதுப்பிப்பார். ரெஃப்ரெஷ், உன்னை புதிதாக்குவார். ரெஸ்ட், உனக்கு இளைப்பாறுதலை தருவார். இன்றைக்கு பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை இல்லை. ஒரு பக்தர் இப்படி சொன்னார், ஒரு நீதிமானுக்கு பாவம் செய்வது கடினம், பரிசுத்தமாய் வாழ்வது லேசானது. கவனிங்கள், மீட்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு பாவம் செய்வது கடினம், என செய்ய முடியாது. அப்படி செஞ்சுட்டா கூட நிம்மதி இல்லை. குற்றம் புரிந்தவனுக்கு வாழ்க்கையிலே நிம்மதி ஏது? அப்படியானால் ஒரு தவறு செய்யும் போது, அந்த ஒரு பாவத்தில் சிக்கிக் கொள்ளும் போது அவனுடைய நிம்மதி போயிடுது. நான் சொல்கிற கருத்து என்னவென்றால், பரிசுத்தமாய் வாழ்வது லேசானது, சவால் தான், ஆனா அது இன்பமானது. பாவத்தோடு வாழ்வது கடினமானது, துக்கமானது, வேதனையானது, கண்ணீர் வரக்கூடியது. என்னுடைய முதல் குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். திரும்ப திரும்ப அன்பானவர்களே, இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வது இட் இஸ் a precious life. அது மேலான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை. வார்த்தையிலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், கேட்கிற செவிகளிலே பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது அவருடைய சரியான விளக்கம் என்னவென்றால், செப்பரேட் from the world and dedicated to God. உலகத்தை விட்டு பிரிந்து தேவனுக்கு என்று முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்பது. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவு குறைகிறதோ அன்றைக்கு உன் பரிசுத்தம் குறைகிறது. புரிந்து கொண்டால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த அளவு குறையும் போது உங்கள் பரிசுத்தமும் குறைந்துவிடும். ஸ்டேட்டஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் உயரும் போது உங்கள் பரிசுத்தம் உயரும். ஒரு நாள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதுதான் திருவிருந்திலே ஆவியானவரோடு பேசுகிற வார்த்தை. நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். ஒரு செல்ஃப் அனலைஸ். அடுத்தவர்களை சோதிப்பதனுடைய நோக்கம் அல்ல. அவர் எப்படி இருக்கிறார்கள், யாரா இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அது என்னுடைய குறிக்கோள் அல்ல. How I am and what I am. நான் யாரா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க, அதாவது தங்களை முட்டாளாக்கி ஆண்டவரையும் அவர் முட்டாளாக்க விரும்புகிறார்கள். இல்லை, ஒரு போலியான வாழ்க்கை வேண்டாம். வேதம் சொல்வது, பல இடங்களிலே ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய், தெளிவுள்ளவனாய். எனவேதான் தீமோத்தேயுவுக்கு ஆவியான சொல்லும் போது, பவுல் சொல்லும் போது, நீயோ தெளிவுள்ளவனாய் இரு. இன்றைக்கு தெளிவே இல்லாத ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தெளிவில்லாத கணவன், தெளிவில்லாத மனைவி, தெளிவில்லாத பிள்ளைகள். நான் சொல்லும் போது தெளிவு இல்லை. இதுதான் என்னுடைய வருமானம், அதற்கேற்றபடி வாழ விரும்புகிற மனைவிமார்கள் இருக்க வேண்டும். அதே போல தெளிவில்லாத கணவர்கள், தெளிவில்லாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. வரவுக்கு மிஞ்சின செலவு,
ஆடம்பரமான வாழ்க்கை. அவர் அப்படி இருக்கிறார், நான் இப்படி இருக்க வேண்டும். தேவையற்ற பொருட்கள் இதையெல்லாம் பார்க்கிறார்களோ விளம்பரங்களிலே, அதையெல்லாம் வாங்க வேண்டும். யோசித்து பாருங்கள், அது கேட்டவன் இன்னைக்கு கிரெடிட் கார்டு, தேவையற்ற காரியங்களை சிக்கிக் கொள்வது, தன் சக்திக்கு மிஞ்சி திருமண நாள், பிறந்த நாள், ஆடம்பரம், கேளிக்கைகள், களியாட்டுகள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற அதிகமான இருக்கிற இந்த ஹோட்டல், இதெல்லாம் அவசியமானதுதான். ஆனால் ஆடம்பரமா இருக்க வேண்டாம். அவசியத்தை மட்டும் செய்யுங்கள், ஆடம்பரங்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ள வேண்டாம். வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு திரும்ப சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில இது ஒரு நாள் அல்ல வெற்றி. வெற்றி என்பது இட் இஸ் a non-stop, continually. சில பேர் கொஞ்ச நாள் வெற்றியா வாழறாங்க, அடுத்து கொஞ்ச நாள் தோற்று போகிறாங்க. இல்ல, வெற்றி என்பது ஒரு தொடர்நிலை அனுபவம். நேற்றும் இன்றும் நாளையும். இதைத்தான் திருமண அடிக்கடி வாசிக்கிறோம். ஒரு நாளிலே மலைய உன்னதனத்தின் அனுபவம், இந்நாளில் பள்ளத்தாக்கின் அனுபவம் இல்லை. எனவேதான் திருமதி சொல்லுகிறது, பகலுக்குரிய நீங்கள் சீராய் நடக்க கடவீர்கள். ஜோராய் நடப்பது எளிது, சீராய் நடப்பது கடினம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அதற்காகத்தான் தேவன் உங்களை படைத்திருக்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்பர் 1, பாவத்தை விட்டு விலகுங்கள், அசுத்தத்தை விட்டு விலகுங்கள். அன்பானவர்களே, வாழ்க்கையில யாரோடு பழகக்கூடாது, யாரோடு நீங்கள் பழகாதிருங்கள். எனவேதான் திருமறை 1ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறது, துன்மார்க்கரோடு, பாவிகளோடு, பரியாசக்காரரோடு. இன்றைக்கு அசோசியேஷன் அவங்களோடு தான், நல்லவர்கள் தான். ஆனால் உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறார்களா? அது யாரா இருந்தாலும் ஒன்று இழக்காமல் ஒன்றை பெற முடியாது. என்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பான பிள்ளையே, நான் வெற்றியா இல்லை என்பதை உணர வேண்டும். நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. ஐ எம் ஆல் ரைட், எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை இல்லை, ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியவில்லை. பாருங்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் இன்னைக்கு அநேகர் போகிறதும் வருகிறதும். அது ஒரு மோசமான ஒரு ஆவிக்குரிய நிலைமை இல்லை என்பார்களே. ஆலயத்துக்குள்ள போனீங்கன்னா, அதாவது அந்த ஆராதனை முடியும் வரை முடிந்த அளவுக்கு எழுந்திருக்காம நீங்கள் அங்கே உட்கார் பாருங்கள். ஒருவேளை சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் முடிந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கனம் பண்ணுவார். நீங்கள் ஜெபியுங்கள். பாஸ்டர், பலங்களிலே பலவீனத்தோடு நிற்கிறேன், பேசவே முடியாத நிலையில், பல சூழ்நிலைகளாலே தொடர்ந்து பிரயாணங்கள், தொடர்ந்து வித்தியாசமான சூழ்நிலைகள். கடந்த மாதத்துல -10 அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இருந்தேன். நான் சொல்ல வந்த பொருள் என்னவென்றால், பேச முடியாத சூழ்நிலை கூட ஒரு ஸ்டாண்ட் ஃபார் காட். ஆண்டவருக்காக இருக்கும் போது தேவன் கிருபைகளை தருவார், வரங்களை தருவார், வல்லமையை தருவார். இது ஒரு முயற்சி மாத்திரமல்ல, அது ஒரு ஆசை. டோன்ட் ட்ரை, முயற்சி பண்ணாதீங்க. டோன்ட் டெஸ்ட், முயற்சி பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் தி லார்ட். என் வார்த்தை கேளுங்கள், டோன்ட் ட்ரை, ட்ரஸ்ட். என்னால முடியும். ஏனென்றால் என்னை அழைத்தவர் வெற்றி பெற்றவர். அழைத்தவர் எதுவும் சொல்வது, அவர் முற்றிலும் ஜெயம் கொண்டவர். எனவே என்னையும் ஜெயத்துக்குள் நடத்துவார். நான் ஜெயம் என்று சொல்லும் போது எல்லாவற்றிலேயுமே கடினம்தான். வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட அந்தரங்கத்திலே தேவன் சொல்கிற நாளிலே ஒரு கான்குவர் லைஃப். அதைத்தான் தேவன் உங்களுக்கு எனக்கும் வாக்கு பண்ணிருக்கிறார். புரியும். இட் இஸ் ஆஃபர் பை காட். தேவன் கிருபைகளை தருவது மட்டுமல்ல, வரங்களை தருவது மட்டுமல்ல, ரட்சிப்பை தருவது மட்டுமல்ல, வெற்றியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கும் அவர் வாக்கு பண்ணிருக்கிறார். என் முதல் குறிப்பு, the possibility of the victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கை சாத்தியமா? சாத்தியம்தான். பக்தன் எல்லாரும் பாடுகிறோம், தோல்வி எனக்கு இல்லையே. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எரிகோவிலே வெற்றி பெற்றார்கள், ஆயி பட்டணத்திலே தோற்று போனார்கள். ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை, நான் ஒற்றிலும் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ள முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனம் சொல்கிறது, the possibility of the victorious life. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற வாய்ப்புகள், அவர் வாய்ப்புகளை தந்துதான் எதிர்பார்க்கிறார். அந்த வாய்ப்பு என்ன? 1 யோவான் 5:4 இப்படி சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த வார்த்தையை 2 முறை படிக்கிறேன். ஜெயிக்கும் ஜெயம். வசனத்தை திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். வெற்றி என்பது பரலோகத்திலே அல்ல, பூலோகத்திலே. அந்த வார்த்தை சொல்கிறது உலகத்தை ஜெயிக்கும். அப்படியானால் இந்த உலகத்திலே பாடுகள், போராட்டங்கள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள், பிள்ளைகளால், குடும்பங்களால், கணவனால், மனைவியால், உறவுகளால், சொந்தங்களால், அலுவலகத்திலும் அயலகத்தார் மத்தியிலும் ஆளும் மக்கள் ஆளுகளோடு போராட்டம், ஆன்மீகவாதிகளோடு போராட்டம். இந்த போராட்டத்தை ஆண்டு சொல்லுகிறார், நீ ஜெயிப்பாய். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், வெற்றி என்பது பரலோகத்தில் அல்ல, இது பூலோகத்தில். அன்னைக்கு வெற்றி என்பது பரலோகத்தில் எனக்கு வெற்றி இல்லை. ஆண்டவர் இங்கே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழாமல் அங்கே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வது கடினம். இந்த வெற்றிதான் அதற்கு அஸ்திபாரம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை உண்டா? ஈவன் கடன் வாங்குற விஷயத்துல கூட கடன் 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 கடன், ஒரே பிரச்சனையிலே சிக்கிக் கொள்கிறோம். ஒரே சோதனை தொடர்ந்து வருகிறது. அது எது வேண்டுமா இருக்கலாம். ஒரு நாள் விழுகிறோம், எழுந்திருப்பது நல்லது. ஆனால் தேவன் சொல்கிறார், வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே தான். அது மட்டும் என்றைக்கும் ஒரு நாள் அல்ல, அனுதினமும். அந்த வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியானால் தேவன் இல்லாத ஒன்றை சொல்வதில்லை, இருக்கிற ஒன்றைத்தான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெயிக்க முடியும். அப்படி நடைபெறவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கோளாறு இருக்கிறது. சம்திங் ராங் இன் கிறிஸ்டியன் லைஃப். திரும்ப சொல்லுகிறேன், அது மட்டுமல்ல, தேவனை அறிகிற அறிவுதான் வெற்றியை தரும். 2 பேருக்கு புரியல. தேவனை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவு, ஆவியானோடு கூட இருக்கிற நெருக்கம், அதான் வெற்றியை தரும். வெற்றி என்பது இட் இஸ் நாட் மைண்ட்ல இன்வால்வ் தான். ஆனாலும் வெற்றி என்பது அறிவால் அல்ல, அனுபவங்களால் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவரோடு இருக்கிற உறவினால். டு நோ ஜீசஸ், டு லவ் ஜீசஸ், அவரோடு டு வாக் ஜீசஸ், அவரோடு இருக்கிற அந்த உறவு, அவரோடு இருக்கிற அந்த நெருக்கம், அவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கையின் வழிமுறைகள். சொல்கிறது, அன்பானவர்களே, தேவனை அறிகிற அறிவுதான் வெற்றியை தரும். நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, நான் ஏன் பைபிள் சொல்லிக்கு வரணும், நான் ஏன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண? இல்லை, நீங்கள் பாவம் செய்யாதபடி. சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை இதயத்திலே வைத்து வையுங்கள். அப்படியானால் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முதல் அஸ்திபாரம் அன்பாவளே தேவனை அறிகிற அறிவு. எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜெயம் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பிசாசுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போவது, நீங்கள் காணிக்கை கொடுப்பது, இதெல்லாம் அவனுக்கு பெரிய காரியமே இல்லை. இப்படி சொன்னா அவனுக்கு புரியும். having a religious life, ஒரு மார்க்கமான, ஒரு பக்தியான, ஒரு சம்பிரதாயமான வாழ்க்கை, அது பிசாசுக்கு பெரிய காரியமே இல்லை. ஆனால் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்போது தாக்குதல் உண்டு, போராட்டங்கள் உண்டு. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாமோ நம்மில் அன்பு கூறுகளாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளா இருக்கிறோம். திரும்ப திரும்ப அந்த ஜெயம் எப்படி வரும் தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே, தேவனை அறிகிற அறிவினாலே. திரும்ப அதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். ஆரம்பத்தில் சொன்ன போல இது சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். யார் சாத்தியமா? எவன் ஒருவன் தேவனால் பிறந்திருக்கிறானோ. திரும்ப சொல்லுகிறேன், கடமைக்காக சபை அல்ல, சம்பிரதாயத்துக்கு சபை அல்ல, திருமணத்திற்காக சபை அல்ல, அடக்க ஆறாத சபை அல்ல, தேவனால் பிறப்பது. அது சரியா சொன்னால், அதாவது தேவனுடைய குடும்பத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஜெயம் உண்டு. Try to be always the family of God. உலக உறவுகளோட அதிகமாக நேரம் செலவு பண்ணதை விட தேவனுடைய உறவுகள் அதிகமாக நேரம் செலவு பண்ணுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அது நல்லது. ஆனால் அதை விட காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய அந்த உறவிலே நீங்கள் இருப்பீரானால் நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் உண்டு. முதல்ல சொன்னேன், there is a possibility. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், there is a promise. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த பூமியிலே நான் உனக்கு வெற்றியை தருவேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
37 அதுல ஆண்டு சொல்கிற வார்த்தை, என்னிடத்துல வந்து பானம் பண்ணுங்கள். தாகமாயிருந்தால், சோர்வாயிருந்தால், தோல்வியாயிருந்தால், இலக்கரிப்பாயிருந்தால், ஏமாற்றமாயிருந்தால், இந்த தாகம் என்ற இடத்துல தோல்வி, இலக்கரிப்பு, ஏமாற்றம் இருந்தால் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்னிடத்துல வந்து, அப்படியானால் அவருக்கு வரும்போது தோல்விகளுக்கு ஒரு வழி பிறக்கும், ஏமாற்றங்களுக்கு வழி பிறக்கும். There is a solution. ஒரு மிகப்பெரிய தீர்வை காத்து வைத்திருக்க, நிவாரணம் அல்ல தீர்வு. எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கம் unto me. அதே ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். வெற்றி. லைஃப் இருக்குது, எல்லாருக்குமே ரட்சிப்பு இருக்குது, ஆலயம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது. ஆனால் அந்த பக்தியில ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? அனைவருடைய விசுவாசத்தை வளர்ச்சியை பார்க்கிறேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அதே மாதிரி ஜெபம், அதே பேச்சு, கொஞ்சம் கூட ஜெபத்தில் மாற்றமே இல்லை, எதுவுமே மாற்றம் இல்லை. ஆனால் இவர்கள் 30 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளாக அதே பேச்சு, அடுத்தவர்களை காயப்படுத்துவது, அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவது, அடுத்தவர்களை குற்றப்படுத்துவது, எந்த மாற்றம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே நான் தருகிறேன். அது ஒரு வார்த்தை இருக்கிறது, யோவான் 7:37, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. வெற்றி உள்ள வாழ்க்கை என்றால் அன்பாவளே அதை நீங்கள் அனுபவிப்பீங்க, அடுத்தவங்க அதை பார்ப்பாங்க. You will enjoy it. People will see that. உலகம் அதை பார்க்கும், உறவுகள் பார்க்கும், சொந்தங்கள் பார்க்கும், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய வெற்றியை அன்பாவளே பரலோகம் பார்க்கும், உலகம் பார்க்கும், உறவுகள் பார்க்கும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். நான் சொல்கிறதுனா the promise for victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் தந்திருக்கிற அந்த வார்த்தைகள், நானோ ஜீவன் உண்டாகவும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வார்த்தை 2 கொரிந்தியர் 2:14, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அது. 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும் என்ற வார்த்தையை நான் கூடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆல்வேஸ், எப்பொழுதும். வாழ்க்கை ஒரே சீராக இருப்பதில்லை, தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி மாறி மாறி. ஆனால் தேவன் சொல்கிறார், எப்போதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி. 2வது, எல்லா இடங்களிலேயும், கடினமான ஒன்று, எல்லா இடங்களிலேயும், அது எப்படிப்பட்ட இடமா இருக்கலாம், அந்த இடத்திலேயும் உங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். 2வா சொல்கிறேன், எப்பொழுதும். 2வது, எல்லா இடங்களிலே. வெற்றி என்பது ஏதோ ஒரு ஆலயத்தில் மாத்திரம் அல்ல, வேறெவர் யூ ஆர். உங்கள் பணித்தலங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத மனைவி, மனம் திரும்பாத பெற்றோர், மனம் திரும்பாத பிள்ளைகள், அந்த இடத்திலையும் யூ கேன் ஹேவ் விக்டோரியஸ் லைஃப். ஒரு வெற்றி. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் அது நீ ஜெயிப்பாய், உனக்கு ஜெயம் உண்டாகும். சொன்ன வார்த்தை இடத்துல வந்து, தோல்வி நேரங்களிலே வாருங்கள், ஏமாற்று நேரங்களிலே வாருங்கள், இலக்கரிப்பு நேரங்களிலே வாருங்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை எப்போதும். இவ்வளவு வார்த்தை வருகிறது, அவரை அறிகிற அறிவு. அப்படினால் வெற்றிக்கும் தேவனை அறிகிற அறிவுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. If you know God more, தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, அதிகமான கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, அதைத்தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. 1 கொரிந்தியர் 10:13 அந்த தோல்வியில் மத்தியில அன்பானவளே அந்த தப்பித்துக் கொள்ளுகிற வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். There's a promise. தோல்வியில் வரலாம், ஆனால் அந்த தோல்வியிலே உன்னை பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:15, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு வெற்றியை தர, ஜெயத்தை தர, உயர்வை தர, வாழ்வை தர God is so faithful. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த தோல்வி நேரங்களிலே அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வழியின் கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள்,
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற this the promise for the victorious life. எனவே தான் அடிக்கடி வேதம் சொல்லுகிற வார்த்தை அன்பானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் கலாத்தியர் 5:16 ஆண்டு சொல்லுகிறார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆவிக்கேற்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிசை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ரொம்ப கடினம் அது. ஆவிக்கேற்றபடி அதை நான் விரும்புவதை நான் செய்ய முடியவில்லை. நான் விரும்புவதை நான் செய்ய முடியலை. ஆவிக்கு நடக்கும் போது தேவன் சொல்வது, இது வேண்டாம், இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு தொடர்பு இல்லை. பல நேரங்களிலே அன்பானவர்களே, அந்த ஆவியோடு நடத்துவதற்கு அர்ப்பணித்திருக்கிறோம். மிகப்பெரிய கேள்வி. ஆவிக்கேற்றபடி அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தையில தொடர்ந்து ரோமர் 8:37 இன்னொரு there is a promise. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுகிறார். முற்றிலும் ஜெயம். இட்ஸ் நாட் பார்ட்லி, இட் இஸ் ஃபுல்லி. இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய வாக்கு தத்தம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, the promise of the victorious life. the principle of the victorious life. ரோமர் 1:17 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் பாவத்திலிருந்து விலகி வாழும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அது மட்டுமல்ல, தேவ நீதி உங்களை நிச்சயமாகவே உங்களை வெற்றுள்ள வாழ்க்கைக்கு நடத்தும். 2 காரியங்கள், ஒன்று விசுவாசம், இன்னொன்று தேவ நீதி. உங்களால முடியும். இன்னொன்று தேவ நீதி. இந்த ரெண்டும் is a principle of the victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடித்தளம் என்னவென்றால், நம்பர் 1, என்னால் முடியும், வாக்கு பண்ணியிருக்கிறார், இது சாத்தியம். 3வது மட்டும் அன்பானது தேவ பிள்ளைகளே, the principle, அவர் வைத்திருக்கிற அந்த கோட்பாடுகள், அவர் வைத்திருக்கிற அந்த வழிமுறைகள். திருமறை சொல்லுகிறது, அதை நீங்கள் செய்யும் போது உங்கள் பலவீனங்களிலே, உங்களுடைய சோர்வுகளிலே, உங்களுடைய இல்லாமைகளிலே அவர் சொல்லுகிறார். ரோமர் 8:37 முற்றிலும் ஜெயம் கொள்ளுங்கள். ரோமர் 1:17 சொல்லப்பட்ட வார்த்தை. ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். குறிப்பிடப்படுகிற வார்த்தை பிழைப்பான். இந்த பிழைப்பான் இடத்துல வெற்றி. விசுவாசத்தினாலே நீதிமான் வெற்றி பெறுவான். எப்படி தெரியுமா? நான் சொல்கிற வார்த்தை கவனமாய் கேளுங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, faith does nothing. அதாவது அது ஒன்றும் செய்வதில்லை, அது எல்லாம் செய்யும். ஆனால் அது என்ன செய்து என்றால், தேவனை செயல்பட வைக்கிறது. உங்கள் விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கிறது. ஆழமாய் சிந்தியுங்கள். உங்கள் விசுவாசம் தேவனை செயல்பட தூண்டுகிறது, தேவனை செயல்பட வைக்கிறது. அப்படினால் உங்களுக்காக தேவன் செயல்படும் போது ஒரு மாபெரும் வெற்றி. என் விசுவாசம் அதாவது தேவனை தூண்டி விடுகிறது. என் விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கிறது. எனவேதான் அன்பு தேவ பிள்ளைகளே, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவனை நம்புங்கள். நடத்துவார், வெற்றியை தருவார். இதிலிருந்து, என் குடிப்பழக்கத்திலிருந்து, என் தகாத உறவுகளிலிருந்து, நான் சிக்கியிருக்கிற இந்த ஏதோ ஒரு காரியத்திலிருந்து தேவன் எனக்கு விடுதலை தருவார். நம்புங்கள், நிச்சயம் விடுதலை உங்களுக்கு உண்டு. அடுத்த ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிற அடுத்த ஒரு வார்த்தை, the secret of the Christian life, victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கையில் இருக்கிற அந்த ரகசியம் என்னவென்றால், அது உங்களை யார் என்று அடையாளப்படுத்துகிறது. உங்களை யார் என்று இந்த உலகத்திற்கு, நித்தியத்திற்கு அடையாளப்படுத்துகிறது. எனவேதான் திருமறை சொல்கிறது, அன்பாவளே, ரோமர் 6:4 வசனத்துல உங்களை யாருன்னு சொல்லுவது தெரியுமா? அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் அப்படி நடக்கும் போது, ரோமர் 6:4 நீங்கள் ஒரு புதிய ஜீவனாய் நடந்து கொள்ளும் போது, இந்த உலகத்துல நீங்கள் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையை ஐடென்டிஃபை பண்ணுது, உங்கள் வெற்றி அடையாளப்படுத்துகிறது. எனவேதான் சொல்ல அந்த 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற பலன். தமிழில் பரிசுத்தமாகுதல், ஆங்கிலத்துல சக்சஸ், விக்டோரியஸ். திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவோடு வாழும் போது, கிறிஸ்துவோடு நடக்கும் போது வெற்றி. பாட்டெல்லாம் பாடுறோம், வெற்றி வெற்றியே. ஆனால் பல நேரங்களிலே தோல்வி, வார்த்தையிலே தோல்வி, விசுவாசத்திலே தோல்வி, கிரிகளிலே தோல்வி, ஜபத்திலே தோல்வி,
ஆராதனையிலே தோல்வி, கொடுப்பதிலே தோல்வி. ஆனால் திருமறை சொல்லுகிறது, நீங்கள் ரோமர் 6:4 விடுதலை ஆக்கப்பட்டு ஆண்டவரோடு அந்த உறவு ஆரம்ப சொன்னது போல the possibilities, the promise, the principle, அந்த நெறிமுறைகளை தேவன் வைத்திருக்கிற அந்த கோட்பாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது ஒரு மாபெரும் வெற்றி உங்களுக்கு உண்டு. 3 காரியங்களை சொல்கிறேன். வெற்றிக்கு முதல் படி, உங்களை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அன்பானுடைய ரோமர் 6:5 அவருக்குள் நாட்டப்படுங்கள். மூன்றாவது, பழைய மனிதனை கலைந்து போடுங்கள். கலாத்தியர் 2:20 பழைய மனிதனை, ரோமர் 6:6 பழைய மனிதனை கலைந்து போடுங்கள். அன்பானுடைய உங்களை பழைய மனிதனை சிலுவையில் அறையுங்கள். வரிசைப்படுத்துகிறேன். ரோமர் 6:5 கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவர்களாய், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய். ரோமர் 6:6 உடைய பழைய மனிதனை கலைந்து போட்டு, அது அதனுடைய வாழ்க்கை இல்லையே. பழைய மனுஷன் இருக்கிறான், புது மனுஷன் இருக்கிறான். சபைக்கு வந்தால் புது மனுஷன், சபை வெளியே போனா பழைய மனுஷன் இல்லை. சபைக்குள்ள வந்தா ஏஞ்சல், சபை விட்டு தூரம் போயிட்டா லூசிபர் இல்லை. என்பார்களே, ஐடென்டிஃபை வித் கிரைஸ்ட், குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். மூன்றாவது, பிளான்டட் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே நாட்டப்படுங்கள். பிளான்டட் இன் கிரைஸ்ட், குரூசிஃபைட் வித் கிரைஸ்ட், வாக் வித் கிரைஸ்ட், அவரோடு கூட நடக்கும் போது. எனவேதான் திரும்ப திரும்ப அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். ரோமர் 6:4. அப்படியானால் அவரோடு அடக்கம் அடக்கம் பண்ணப்பட்டதான் வெற்றி உள்ள வாழ்க்கை, நடந்தாதான் வெற்றி உள்ள வாழ்க்கை, அறிந்தாதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், அவரோடு கூட, அதாவது அடக்கம் பண்ணப்படுதல். இரண்டாவது, அவரோடு கூட லிவிங். ஒன்று பரியல், இன்னொரு லிவிங். அடக்கம் பண்ணப்படுதல். இரண்டாவது, அன்பானவர்களே, அவரோடு வாழ்வது. இது ரெண்டும் தான் வேதம் சொல்கிறது. இந்த ரோமர் 6:22 நீங்கள் அடிமைகளா இருந்தால் வெற்றி இல்லை, விடுவிக்கப்பட்டால் வெற்றி. இதை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, உங்களுக்கு தான் தெரியும் நீ எதுல அடிமையா இருக்கிறீங்க. அடிமைத்தனத்துக்கு வயது வரம்பில்லை. 70 வயசு நிரம்பவும் அடிமையா இருக்கிறார், 80 வயசு ஆளும் அடிமையா இருக்கிறார். அடிமைகளை, அந்த அடிமைத்தனத்துக்கு வயது வரம்பில்லை. இந்த நாளில் கர்த்தரோடு பேசுகிறார். The principle of the victorious life, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடித்தளம் என்னவென்றால், அன்பானவர்களே, உங்களை பழைய மனிதனை அடக்கம் பண்ணி புதிய மனிதனை தரித்து கொண்டு. மூன்றாவது, பிளான்டட், அவரோடு நாட்டப்பட்டு. மூன்றாவது, ஆசைகளை, எண்ணங்களை சிலுவையை அறைந்து, உணர்ச்சிகளை அறைந்து. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய சாயலை விரும்புங்கள். லைக் ஜீசஸ். அவருடைய சாயல்னா வெளிப்புற தோற்றம் அல்ல. அவரை போல வாழ, அவரை போல ஜெபிக்க, அவரை போல நடக்க, அவரை போல பேச. திரும்ப 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 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வரும்போது உடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை. முடிந்தால் ரோமர் 6 வாசித்து பாருங்கள். 6 4 முதல் 10 வசனங்கள் வரை அதை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எனவேதான் கொலோசியர் 1:27 வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட அறையப்படுதல். அடுத்து கிறிஸ்துவோடு கூட வாழுதல். அறையப்படவில்லை என்றால் வாழ்க்கை இல்லை. முடிவாக சொல்ல விரும்புகிறேன், இட் இஸ் யுவர் சாய்ஸ். வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விருப்பம். நீங்கள் வாழலாம், வாழாது இருக்கலாம். அன்பானவர்களே, தோல்வி வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கு. இது சாய்ஸ், the choice of the victorious life. வெற்றி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். எனவேதான் அந்த 22 வசனத்துல கூட 22 வசனம் ரோமர் 6:22 அன்பானவர்களே, நீங்கள் முற்றிலும் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையை திருமுறை சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை நினைப்போட்டு விரும்புகிறேன். இந்த முதல் குறிப்பு the possibility. இரண்டாவது குறிப்பு the promise. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற ஏராளமான வாக்கு தத்தங்கள். மூன்றாவது, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற சில பிரின்சிபிள், அடிப்படை கோட்பாடுகள். நான்காவது, வெற்றியுள்ள வாழ்க்கையின் ரகசியங்கள். ஐந்தாவது,
வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்கள் ஒன்றுமில்லை, வசனம், வார்த்தை, தேவனோடு, தேவனுக்குள். இந்த வார்த்தை தான் ஒரு மகிமையின் வாழ்க்கை உங்களுக்கு தரும். முடிவாக the choice, அது உங்களை பொறுத்தது. நீங்கள் விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். ஒரே ஒரு கேள்வி, அன்புடைய பிள்ளையே, நீங்கள் இந்த பூமியிலே ஆண்டவருக்கென்று அடையாளப்படுத்துகிற மக்களாய் வாழ்கிறீங்களா? வித்தியாசமாய், அவர்களைப் போல அல்ல, இவர்களைப் போல அல்ல. இன்னைக்கு பாருங்களேன், எல்லாரும் அவர்களைப் போலதான். அதே மாதிரி உடை, அதே மாதிரி தோற்றம், அதே மாதிரி சிகை அலங்காரம், எல்லாம் வித்தியாசமே இல்லை. வெற்றியுள்ள வாழ்க்கையில there must be difference. வெற்றியுள்ள வாழ்க்கையில there must be identification. வெற்றியுள்ள வாழ்க்கையில அன்பாவளே ஒரு வாக்கு தத்தம். வெற்றியுள்ள வாழ்க்கையில வேதம் சொல்கிறது அன்பாவளே மேற்கொள்ளும் வாழ்க்கை. வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது மேற்கொள்ளும் வாழ்க்கை. ஏழ்மையை, வறுமையை, இல்லாமையை, வேதனையை, கண்ணீரை, பாடுகளை சில நேரங்களிலே நீங்களும் நானும் அதுல சிக்கி தவிக்கிறோம். அதில் திருமறை சொல்கிறது, அன்பான பிள்ளையே, ஆண்டு விரும்புகிற ஒரு விருப்பம் என்னவென்றால் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. டோன்ட் மிஸ் இட். அது வெற்றி உங்களுக்கு தேவன் சொந்தமாக்கி வைத்திருக்கிறார். டோன்ட் கிவ் அப். சூழ்நிலைகள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம், வெற்றி உங்களுடையது. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் உங்களை கத்தல் நடத்த உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இட்ஸ் சாய்ஸ். வெற்றியாய் வாழலாம், தோல்வியாய் வாழலாம். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வைத்திருக்கிறது the possibilities, the promise, the principle. ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற அந்த கோட்பாடுகளை பின்பற்றி, ஆண்டவரே நீ வைத்திருக்கிற அந்த வாக்குத்தங்களை பின்பற்றி, நீ வைத்திருக்கிற அந்த வாக்குத்தங்களை பின்பற்றி தொடர்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. யாரெல்லாம் தோல்வியோடு இருக்கிறார்களோ, ஜபத்திலே, வேத வாசிப்பிலே, அன்பிலே, பரிசுத்தத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையின் வாழ்க்கையிலே தோல்வியா இருந்திருக்கிறார்களோ, வேதம் சொல்கிறது, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ. தெய்வமே, அவருடைய மக்களை நீ தூக்கி எடுப்பீராக. நீ வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன். நீ கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை தாரும். சோர்வுகளை மாற்றும், இலக்கரிப்பை மாற்றும், இல்லாமையை மாற்றும், வேதனையை மாற்றும், கண்ணீரை மாற்றும், கலக்கங்களை மாற்றும், துக்கங்களை மாற்றும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும். அப்படியே செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளையே, நம்முடைய தேவன் தோல்வியின் தேவன் அல்ல, வெற்றியின் தேவன். மரணத்தை மரணமாக்கினவர், சாவை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், சத்துருக்களை வென்றவர். உங்களுக்கும் உங்களுடைய கிருபைகளை தேவன் தருவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களோடு கூட பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.